இன்ஸ்டால ப்ரொஃபைல் ஸ்கிரீன்ல டாப் லெஃப்ட்ல ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணா போஸ்ட், ஸ்டோரி இந்த மாதிரி எல்லாமே ஷோ ஆகும். அதுல எது வேணுமோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணா ஸ்டோரியை ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தாதுன்னு ப்ரொஃபைல் பிக்சர்லயே கீழே ஒரு பிளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணா டைரக்டா கேமராவே ஓபன் ஆகும். ரீல், ஸ்டோரி இந்த மாதிரி எல்லாமே போஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன் இப்படி ஒரே பிளேஸ்லயே இத்தனை இடத்துல திரும்ப திரும்ப இதே மாதிரியான ஆப்ஷனை கொடுத்து வச்சிருக்காங்க? நீங்க நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா இதை? இன்ஸ்டாகிராமோட பிசினஸ் மாடல் என்ன தெரியுமா? நீங்க கான்டென்ட் கன்சியூம் பண்றதை விட, அதாவது பாக்குறவங்களை விட கான்டென்ட் கிரியேட் பண்ணணும். அதுதான் இன்ஸ்டாக்கு வேணும். ஏன்னா அதுதான் ப்ராஃபிட் அவங்களுக்கு. நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ரீல்ஸும் ஸ்டோரியும் போட்டுட்டே இருக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அவங்களுக்கு ப்ராஃபிட். அதை பாக்குறதுக்கு ஆப்போசிட்ல ஒரு கூட்டமே இருக்கும். அவங்கள இன்ஸ்டாலேயே ஸ்டே பண்ண வச்சிட்டோம்னு வைங்களேன், அது மூலமா ஆட்ஸ்ல நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம். நீங்க ஆப்குள்ள வந்த உடனே எங்கடா போய் போஸ்ட் பண்றது அப்படின்னு ஒரு 2 செகண்ட் நீங்க யோசிச்சா கூட உங்களுக்கு போர் அடிச்சு ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போயிருவீங்க. அததான் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தடையை உடைக்க தான் நீங்க எப்போ எங்க கை வச்சாலும் இந்த ரீல் போடுங்க, இந்த ஸ்டோரி போடுங்க அப்படின்னு இன்ஸ்டாகிராம் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. இன்ஸ்டா டிசைனர்ஸ் உங்களை யோசிக்கவே விட மாட்டாங்க. டோன்ட் மேக் மீ திங்க் தான் இவங்களோட ஸ்ட்ராட்டஜியே. டிசைன் ஃப்ளோஸ் வேர் தி மணி கோஸ். ஸோ எஸ், சுத்தி இருக்கிற எல்லாமே டிசைன் தான். அது ஏன் அப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எவ்ரி திங் இஸ் டிசைன்ட்.